ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு மாறாக ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் டீச்சிங்கோடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரெஷியஸ் தாட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற எண்ணங்கள் அல்லது நினைவுகள். ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஒரு பக்தி வைராக்கியமான குடும்பம். நான் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு தேடல், உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்குள்ளே இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கு காட்சி கொடுத்தார். அது நிமித்தமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. வாலிப பிராயத்தில் எல்லா வாலிபர்களுக்கும் இருக்கக்கூடிய சில பாவங்கள், அந்த பாவங்களினால் கட்டப்பட்டிருந்தேன். அதனால் அந்த பாவ உணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பாவ உணர்வின் நிமித்தமாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அந்த பாவங்களிலிருந்து சில காரியங்களில் இருந்து விடுபட முடியாமல் இருந்தது. அப்போது ஆண்டவர் அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறத எனக்கு காட்டி அந்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அருமை தெய்வ பிள்ளைகளே, அதே மாதிரி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு பாவின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேசினார் அப்படின்னா, நீ ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வேத சத்தியங்களின் வாயிலாக அவர் காட்டினார். அதே மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சிக்காயிட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் ஒரு பலகீனன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே அதுதான் இருக்கும். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் கூட அப்போ கூட எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப பலகீனமானவன் ஆண்டவரே, என்னால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் எனக்கு பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, அந்த வசனத்தின் மூலமாக யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இப்படித்தாங்க ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதமும் நாம் நம்மை பார்க்கிற விதமும் பெரிய வித்தியாசம் உண்டு. கிதியோன் என்ன பண்ணான்னு பாருங்க. அவன் பயந்தாங்கொல்லியாக இருந்தான். அவனை ஆண்டவர் கூப்பிடும்போது பராக்கிரமசாலியேன்னு சொல்லி கூப்பிட்டார். மோசஸை ஆண்டவர் அழைத்த போது அவன் திக்குவாயனும் மந்தனாவுள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் உன்னைத்தான் நான் என் வாயாய் பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பயன்படுத்தினார். அருமை தேவ பிள்ளைகளே, எங்கே நீங்கள் உங்களை குறித்து ரொம்ப தாழ்வாக நினச்சிட்ருக்கீங்களோ, எங்கே நீங்கள் உங்களை குறித்து ரொம்ப மட்டமாக நினச்சிட்ருக்கீங்களோ, ரொம்ப மோசமாக நினச்சிட்ருக்கீங்களோ, எதிர்மறையாக நினச்சிட்ருக்கீங்களோ, அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட்டாக லட்சம் மடங்கு கோடி மடங்கு உங்களை பெஸ்ட்டாக அவர் பார்க்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத குறித்து, அவருடைய நினைவுகள், உங்களை குறித்து ஆண்டவருடைய நினைவுகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 139:17. 17ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்குறோம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இங்கிலீஷ் பைபிளில் என்னன்னு இருக்குன்னா, ஹவு ப்ரெஷியஸ் ஆல்சோ ஆர் யுவர் தாட்ஸ் டு மீ, ஓ காட், ஹவு வேஸ்ட் இஸ் த சம் ஆஃப் தெம். பாருங்க, இதில் நம்ம பார்க்குறோம், தமிழ் பைபிளில் உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்னன்னு இருக்குன்னா, உம்முடைய நினைவுகள் எனக்கு எவ்வளவு விலையேற பெற்றவைகள் அப்படின்ட்டு இருக்குது. உங்கள் நினைவுகள், என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் எவ்வளவு விலையேற பெற்றவைகள். இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அவர் நம்மை குறித்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நினைவுகள் விலையேற பெற்றவைகள். நாம் நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு கூட நாம் நினச்சிட்ருப்போம். நான் ஒரு தரித்திரன்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆண்டவர் உங்களை பார்த்து ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார். நான் ஒரு நோயாளின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆரோக்கியம் உள்ளவன்
உள்ளவன்னு சொல்கிறாரு. இது மாதிரி தான் நான் ஒரு பாவின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிரியையின்படி இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உன்னை நான் என்னுடைய இரத்தத்தினால் கழுவி என்னுடைய சாயலாக மாற்றி நான் உன்னை பரிசுத்தவானாக்கி இருக்கிறேன், அதாவது உன்னை நான் நீதிமானாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள் 17ஆம் வசனத்தில், தேவனே உமது ஆலோசனைகள்ங்கிற இடத்துல நீங்கள் நினைவுகள்னு போட்டுக்கோங்க. தேவனே என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் எவ்வளவு விலையேறப்பெற்றவைகளாய் இருக்கிறது, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18ஆம் வசனம், அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். என்னை குறித்து நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய காரியங்களை நான் எண்ணுனா அது மணலை விட அதிகமாக இருக்கிறது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நான் பாவின்னு நம்ம நினைப்போம், அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை நீதிமான்னு சொல்கிறாரு. தரித்திரன்னு நினைப்போம், அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவார், அவர் நம்மளை பார்த்து நீ ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுவார். நான் சுகவீனன்னு சொல்கிற இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார், உன்னை பார்த்து நீ ஆரோக்கியமானவன்னு சொல்கிறாரு. இது மாதிரி எல்லா விதத்துலையும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடோ அல்லது நெகட்டிவாவோ உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய பாசிட்டிவான காரியங்களை போட்டு பார்த்தீங்கன்னா அவைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன், நான் விழிக்கும் போது என்ன பண்ணுறேன், இன்னும் நான் உம் மண்டையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். சரி, ஓகே. சங்கீதத்தின் புத்தகம் 139:17 தேவனே உமது எண்ணங்கள், என்னை குறித்ததான நினைவுகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அப்படின்னு சொல்கிறான். அது எவ்வளவு விலையேறப்பெற்றவைகள். ஹவு ப்ரெஷியஸ் டு மீ ஆர் யுவர் தாட்ஸ் ஓ காட் அப்படின்னு சொல்கிறான். இதில் இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான் அப்படின்னு பாருங்க. ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் அது எவ்வளவு விலையேறப்பெற்றவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவதோடு கூட அதற்காக அவருடைய நினைவுகளுக்காக அவன் நன்றி செலுத்துகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் என்னன்னு நமக்கு தெரியணும். முதல்ல நாம் ஒன்றை நினச்சிட்டு இருப்போம், இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த குருடன் என்ன செய்தான், குருடனுடைய கதை உங்களுக்கு தெரியும். குருடன் யானை இப்படி தான் இருக்கும்னு, தும்பிக்கையை பிடிச்சி பார்த்துட்டு யானை இப்படி தான் இருக்கும்னு நினச்சான். காதை பிடிச்சி பார்த்துட்டு யானை இப்படி தான் இருக்கும்னு நினச்சான். முதுகை தடவி பார்த்துட்டு யானை இப்படி தான் இருக்கும்னு நினச்சான். அது மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மை குறித்து நாம் காண்கிறவை, நம் கண்களினால் காண்கிறவை, நாம் உணர்கிறவை, மற்றவர்கள் சொல்லுகிறவை, இதை வச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து அவர் கோடி மடங்கு பெஸ்ட்டாக அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார். அவற்றின் தொகை என்ன கூடுமானால் அது மணலை விட, மணலின் துகள்களை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் பைபிளில் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கிறிஸ்துவுக்குள்னு வரக்கூடிய வசனங்கள் நிருபங்களின் புத்தகத்தில் இருக்கிறதையெல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை குறித்து நீங்கள் தியானித்து அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி துதிக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், இந்த நினைவுகள், இதெல்லாம் எவ்வளவு விலையேறப்பெற்றவைகளாக இருக்குது. நான் எப்படி அற்பமாக, நான் தகரம் மாதிரி நினச்சிட்டு இருந்ததெல்லாம் என்னை பார்த்து நீங்கள் தங்கமாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவரே, என் குணம், ஆண்டவரே எனக்கே பிடிக்காத குணங்கள் உண்டு, ஆனால் என்னை பார்த்து நீங்கள் ஆண்டவரே இவ்வளவு நல்லா கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவன்னு சொல்லி இத்தனை சுபாவங்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் எப்படி என்னை திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிற போது அந்த குணம், அந்த சுபாவம், அந்த தன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த செழிப்பு, அந்த சுகம், அந்த வைராக்கியம், அந்த பலம், இது எல்லாம் உங்களுக்குள்ள பெருகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்த்து உங்களை அப்படியே நீங்கள் பார்த்து நீங்கள் துதிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவாகவே அப்படியாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி அவன் துதிக்கிறான். நீங்கள் அப்படி சொல்லி துதிங்க. ஒவ்வொன்றா சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அவருடைய அந்த இம்மெஷரபிள் குவான்டிட்டியில் ஆண்டவர் உங்களை குறித்து அளவிட முடியாதபடிக்கு, எண்ண முடியாதபடிக்கு அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறாரே, அது உங்களுக்கு
உங்களுடைய மூளைக்கு, உங்களுடைய மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு உயரமாக இருக்கிறதே, அதிகமாக இருக்கிறதே, அதை நினச்சி நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவர் தனித்தனியாக அவர் நினைத்திருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்ட்டுருக்கு. அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவு, பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் யாராக இருந்தாலும் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுவான். தரித்திரத்தில் வாழ்கிற ஒருவன் கண்டிப்பாக நான் இப்போ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் அவன் விரும்புவான். அதே நேரத்தில் ஒரு வியாதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பற்றி நான் வச்சிருக்கக்கூடிய அந்த நினைவுகள், அதை நான் அறிந்திருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே தமிழ் பைபிளில் அந்த நினைவுகள், என்னுடைய நினைவுகள், உங்களை குறித்து நான் நினச்சிருக்கக்கூடிய அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்ட்டுருக்கு. எரேமியாவின் புத்தகம் 29:11 ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்னன்னு இருக்கு அப்படின்னா, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட், பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் யர் ஃப்யூச்சர். பாருங்கள், ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? டிக்ளேர்ஸ் த லார்ட். அதாவது டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா பிரகடனப்படுத்துதல். அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தை இயற்றி இன்று முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டா அந்த சட்டம் எப்படி அது கண்டிப்பாக செயல்படுமோ அதே மாதிரி தான் டிக்ளேர்ஸ். ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறாரு. எதை குறித்து டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா, பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கக்கூடிய அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் அப்படின்னா, பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, நான் உன்னை செழிப்பாக்குகிற நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் நாட் டு ஹார்ம் யூ, உனக்கு தீமை உண்டாகக்கூடிய நினைவுகளை அல்ல, உன்னை செழிப்பாக்குகிற நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃப்யூச்சர், உனக்கு நம்பிக்கையையும் ஒரு சிறப்பான எதிர்காலத்தையும் கொடுக்கிற திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை நான் தமிழில் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். உனக்கு நான் வைத்திருக்கக்கூடியதான திட்டங்கள் அது உனக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியதான திட்டங்கள். அதே நேரத்தில் நான் உனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் உன்னை செழிப்பாக்குகிற திட்டங்களையுடைய, அது உன்னை தீமைக்குட்படுத்துகிற திட்டங்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை அடிச்சிருவார், கர்த்தர் உதச்சிருவார், கர்த்தர் அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை அவர் நீதிமானாகத்தான் பார்க்கிறார். எப்பொழுதும் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் உங்களை ஆசீர்வதிக்கிற நினைவுகள், தீமைக்கு ஏதுவான நினைவுகள் கிடையாது. அவர் எப்பவுமே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை, சிறப்பான எதிர்காலத்தை அவர் கொடுக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலம் நம்பிக்கை நிறைந்த எதிர்காலமாக இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. ஏசாயாவின் புத்தகம் 55:8 நாம் பார்க்குறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் நினைவுகள், என் நினைவுகளெல்லாம் உங்கள் நினைவுகள் கிடையாது. உங்கள் வழிகளெல்லாம் என் வழிகள் கிடையாது. உங்கள் நினைவுகளெல்லாம் அது மனுஷீகமானது, ரொம்ப சாதாரணமானது, அது ரொம்ப தாழ்வானது. ஆனால் என்னுடைய நினைவுகள் எல்லாம் அது மிக உயர்ந்தது. உன் நினைவுகளெல்லாம் என் நினைவுகள் கிடையாது. நீ 1000 எதிர்பார்த்தன்னா நான் உனக்கு கோடியை கொடுக்கக்கூடிய தேவன். நீ கோடியை எதிர்பார்த்த அப்படின்னா உனக்கு 1000 கோடிகளை கொடுக்கக்கூடிய தேவன். அப்போது என்னுடைய நினைவுகளுக்கும் உன்னுடைய நினைவுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது உன் நினைவுகளையும்
என் நினைவுகளையும் நீ கம்பேரே பண்ணாத. உன்னோட வழியையும் என்னோட வழியையும் கம்பேரே பண்ணாத. நீ எல்லா வழியிலையும் நீ மாம்சமாக யோசித்து உன்னுடைய மூளைக்கெட்டின வழிகளைத்தான் நீ யோசித்து பார்ப்பாய். நான் உன்னை செழிப்பாக்குகிறதற்கு கடற்கரை மணலைப் போல அத்தனை வழிகளை நான் வைத்திருக்கிறேன். அந்த எண்ணங்கள், நான் உன்னை குறித்து நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள், அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னை குறித்து நினைத்திருக்கிறதான் அந்த நினைவுகள், அதை எண்ணக்கூடுமானால், அதை நான் எண்ணினால் அது கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவு நினைவுகள் என்னை குறித்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட நினைவுகளை வேதாகமத்தில் இருந்து நீங்கள் தேடி எடுங்க, நீங்கள் அதை கண்டுபிடிங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி, தரித்திரன் அப்படின்னா ஐஸ்வர்யவான், பாவி அப்படின்னா பரிசுத்தவான், நீதிமான். இது மாதிரி ஆண்டவர் ஆயிரக்கணக்கில் உங்களை குறித்த நினைவுகளை வைத்திருக்கிறார். அவருடைய நினைவும் உங்கள் நினைவும் அது ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா, அதாவது உங்கள் நினைவை மேலே கொண்டு வாங்க. கீழே இருக்கக்கூடிய மாம்ச நினைவை மேலே இருக்கக்கூடிய ஆவியின் நினைவாக மாற்றுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை சொல்லுது நீ தரித்திரன் என்று, மாம்ச சிந்தை சொல்லுது நீ பாவம் செய்கிறாய்ன்னு. ஆனால் அதே நேரத்தில் ஆவியின் சிந்தை சொல்லுது நீ நீதிமான், நீ ஐஸ்வர்யவான்னு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியின் சிந்தையோட ஆவி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய நினைவுகள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அந்த நினைவுகளோடு உங்களுடைய நினைவுகள் ஒத்துப்போகும்படிக்கு நீங்கள் அதை உங்களுடைய நினைவுகளில் திரும்ப 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 ஆண்டவர் வார்த்தையை சொல்லி சொல்லி பேசி பேசி அந்த உங்கள் நினைவுகளை மாற்றும் போது அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவரை போலவே நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆண்டவரை போலவே நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிற போது அவர் நினைவுகளும் உங்கள் நினைவுகளும் ஒன்றாக மாறிவிடுகிற போது அவருடைய வழிகளும் உங்கள் வழிகளும் ஒன்றாயிரும். அவருடைய வழிகள் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியதான அந்த வழிகள், உங்களுக்காக அவர் ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, பூமியை விட வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்குதோ அப்படித்தாங்க நம்ம எண்ணமும், மாம்ச எண்ணமும் ஆண்டவருடைய எண்ணமும். நாம் ஆண்டவர் நம்மளை குறித்து இப்படித்தான் நினைக்கிறாருன்னு நாம் நினைக்கிறோம், அல்லது நம்மளை குறித்து வேறு விதத்தில் நம்ம நினச்சிட்ருக்கோம் தாழ்வா. ஆனால் ஆண்டவர் பூமிக்கும் வானத்துக்கும் தூர வித்தியாசம் இருக்குதோ அந்த தூர வித்தியாசத்திற்கு அவர் உயர்ந்த நினைவுகளை உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறார். அப்படியே உங்கள் வழிகளும் அவருடைய வழிகளும் ஒன்று கிடையாது. அதனால் அவருடைய வழிகளோடு கூட நீங்கள் ஒத்துப்போக ஆரம்பிங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிற போது உங்கள் மைண்டை நீங்கள் ரினியூ பண்ண, நீங்கள் உங்கள் மைண்டை புதிதாக்க ஆரம்பிக்கிற போது இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். சங்கீதத்தின் புத்தகம் 139 23-24 இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களை இப்போ நான் சொன்ன காரியங்களுக்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய நினைவுகளோடு உங்கள் நினைவுகளை நீங்கள் இணைத்து கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய நினைவை போலவே உங்கள் நினைவை மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம பல சமயங்களில் நமக்கு தெரியும், சத்தியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் சத்தியங்கள் தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்னை இப்படித்தான் பார்க்குறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சத்தியங்கள் தெரியும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சாலும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் நம்ம மாம்ச எண்ணத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். இதை ப்ராக்டிக்கலாக நாம் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, சங்கீதத்தின் புத்தகம் 139 23-24 பார்க்குறோம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, இங்கே நாம் பார்க்குறோம், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும். அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அதை ஆண்டவர்கிட்ட ஓப்பனப் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை குறித்து நான் இப்படி நினச்சிட்ருக்கேன், உங்கள் சத்தியமோ இப்படி சொல்லுது, அப்போ நான் எப்படி அதை மாற்றிக்கிறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு சத்தியமே தெரியலைனாலும், ஆண்டவரே என்னை குறித்து நான் இப்படித்தான் நான் நினச்சிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியுது நீங்கள் என்னை குறித்து 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு என்னை குறித்து உயர்வாகத்தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் உயர்வான சிந்தனை, என்னை குறித்ததான உயர்வான எண்ணம் என்ன, அந்த எண்ணத்தை எனக்கு காட்டுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஓப்பன் அப் பண்ணி காட்டுங்க. என்னை சோதிச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரிடத்துல உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அவரிடத்துல சொல்லுங்க. என் சிந்தனைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, அதுக்கேற்ற விதத்தில் என்னுடைய சிந்தனையெல்லாம் உங்கள் சிந்தனையாக மாறட்டும், என் நினைவுகளெல்லாம் உங்கள் நினைவுகளாய் மாறட்டும், என் வழிகளெல்லாம் உங்கள் வழி
வழிகளாய் மாறட்டும்னு கேளுங்க. அப்போது ஆண்டவர் அங்கே செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 24 பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பணக்காரனுடைய பையன் போய் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருந்தா அவனுடைய தகப்பனுக்கு அது வேதனை உண்டாக்கும் வழி. அது மாதிரி தான் நான் ஒரு ஐஸ்வர்யமானாய் இருக்க வேண்டியவன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தரித்திர எண்ணங்களினாலும் தரித்திர நினைவுகளினாலும் அதிலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு தரித்திரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது பிதாவாகிய தேவனை வேதனைப்படுத்துகிற வழி. அப்போ வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்துல இருக்குதான்னு நீங்கள் பார்த்து என்னை நித்திய வழியிலே, ஜீவனுள்ள வழியிலே, அழிவில்லாத வழியிலே, மரணமில்லாத வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு அந்த காரியங்களை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிங்க. இன்னைக்கு நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் நம்முடைய நினைவுகளிலிருந்து அது அப்படியே என்டையராக மாறுது. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் சாதாரணமானவைகள். ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் விலையேற பெற்றவைகளாக இருக்குது. நாம் பாவின்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் நாம் நீதிமான்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஏராளமான நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள், அவருடைய நினைவுகள் அது மணலை போல அதிகமாக இருக்குது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான நினைவுகள் நம்மளை குறித்து வச்சிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம சொல்லுவோம், என் பையனை குறித்து நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியுமா, அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட 1000 மடங்கு அதிகமாக ஆண்டவர் உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிறார். நாம் வளர்க்கணும் நம்ம பிள்ளை ஒத்து வரலன்னா, நம்மளால் சூழ்நிலை ஒத்து வரலன்னா நம்மளால் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அப்படியே நம்மை வளர்க்க முடியும், அப்படியே நம்மை அவர் வாழ வைக்க முடியும். அதனால் நாம் நம்ம வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் நினைவை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நாம் கேட்க ஆரம்பிக்கிற போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை ஆண்டவரே இருதயத்தில் சுமந்து கொண்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ள தன்னை குறித்ததான எண்ணங்கள், பிறரை குறித்ததான எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்லி அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அந்த எண்ணத்தை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அந்த எண்ணத்தின்படியே வாழத்தக்க விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.